டிவியிலிருந்து டாக்டர் பானுமதி ரவிக்குமார். இன்னைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான பதிவை சொல்ல போகிறேன். என்னன்னா, வாழ்க்கையில் நமக்கு பல குழப்பங்கள், பல கேள்விகள் நம் மனம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதில் முக்கியமான 6 கேள்விகள் நம் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு பதிலே தெரியாது. இப்போ இந்த 6 கேள்விகளுக்கும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பதில்களை திருமதி கீதாலட்சுமி அவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து நமக்கு பதில்களை சொல்ல வருகிறார். இப்போ என்னெல்லாம் அந்த கேள்விகள் அப்படின்னு பார்க்கலாம். 1. ஒருவர் எந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாமலேயே திடீர்னு இறந்து விடுவார்கள். இது ஏன்? 2. ஒருவர் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். அவர்கள்தான் மற்றவர்கள் நிறைய காயப்படுத்துகிறார்கள். இது ஏன்? 3. தன்னை சுற்றி எப்பொழுதும் உறவினர்கள், நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் தனிமையில் தள்ளப்படுவார்கள். இது ஏன்? 4. மனதால் ஆசையோடு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று உதவுவார்கள். அதே மாதிரி உதவியர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த உதவியர்கள்தான் மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். இது ஏன்? 5. எந்த வீண் செலவுகளும் செய்யாதவர்கள், எதையும் விரும்பாமல் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கிறார்கள். இது ஏன்? 6. அகம்பாவமும் ஆணவமும் உள்ள சிலர் செல்வமும் புகழும் பெற்று கொடிக்கட்டி வாழ்கிறார்கள். இந்த மாதிரி பல கேள்விகள் நம் மனத்தில் ஏற்படும். இப்பொழுது இந்த கேள்விகளுக்கு பதில்களை நம்ம திருமதி கீதாலட்சுமி சொல்லவிருக்கிறார். வாருங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாக பிரபஞ்சன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இப்போது பதிலுக்கு போகலாமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த கேள்விக்கு எல்லாமே உங்களுடைய கேள்விக்கு கருட புராணத்தில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம சூட்சமமாக புரிஞ்சுக்கணும். இதில் சொல்கிறீங்க, நல்லவர்கள் சீக்கிரம் மரணத்தை தழுவுறாங்க, நல்லவங்க கெட்டதை அனுபவிக்கிறாங்க, சொந்த பந்தங்களுக்கிடையே பிரச்சனை உருவாகுது, எல்லா கேள்வியுமே கேட்டிருக்கீங்க. இது நம்ம இந்த பிறவியில் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவம் பண்ணல, யாருக்கும் துரோகம் பண்ணலன்றது வேற. நம்ம முற்பிறவினுடைய பிரதிபலன்ற ஒரு விஷயந்தான் விதியாக செயல்படுது, கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய தகப்பன், தாய் வழி, தகப்பன், தாய், பாட்டன், பாட்டி,
அவர்களுடைய அந்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் நமக்கு வரும், பாவங்களும் நமக்கு வரும். இப்போ நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு காசு வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம். அந்த சொத்தை எப்படி வந்து அடுத்த ஜென்ரேஷன் அனுபவிக்கிறாங்களோ, அடுத்த ஜென்ரேஷன் அந்த பணத்தை அனுபவிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் முன்ன பிறவியில் நம்ம செய்த பாவங்களும் நமக்கு டெபாசிட்டாக வந்து சேரும். நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நமக்கு வந்து டெபாசிட்டாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி தான் நான் இந்த பிறவியில் யாருக்கும் துரோகம் செய்யலை, எதுவும் பண்ணலைன்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. இந்த பிறவியில் நீங்கள் நல்லவராக இருக்கிறதோ நன்மையாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய முற்பிறவினுடைய பிரதிபலனும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ வினைகளும் வந்து நமக்கு வந்து சேரும். இதுதான் கருட புராணம் சொல்லுது. இந்த பாவங்களை எல்லாமே முடிச்சுக்கிட்டு ஒருத்தர மரணத்தை தழுவும் பொழுது தான் யமலோகம் தான் செல்லுது அந்த ஆத்மா. 6,02,000 கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த யமலோகத்தை கடக்கிறதுக்கு 1 வருட காலம் ஆகிறது. அதனால தான் 1 வருடம் வந்து அந்த ஆத்மாவுக்கு அந்த பித்ருக்கும் நம்ம படையல் முறைகள் வைக்கிறோம். 1 வருஷம் கழித்து தோஷம் செய்கிறோம். அந்த ஆத்மா அங்கே போன யமலோகத்தில் போன பிறகு தான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ இல்லை அடுத்த பிறவி பிறக்கிறதுக்கோ அங்கே தான் வந்து தீர்வுகள் கொடுக்கப்படுது. ஆனால் 1 வருஷம் வந்து அந்த நடைப்பயணம் நடந்தே செல்லும் பாதைகளும் அதுக்குண்டான நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற தண்டனைகளும் உண்டு. அதனால் இந்த பிறவியில் நல்லங்கன்னு வந்து நம்ம வந்து சொல்கிறதை காட்டிலும் நம்ம முன் பிறவில் செய்த பாவ வினைகளுக்கு தகுந்த போல தான் எல்லா இன்பத் துன்பங்களும் நடக்குது. அதை எல்லா ஆத்மாக்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்தி ரீதியாகவும் நம்ம அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வந்து விதி. இந்த விதியை வந்து ஓரளவுக்கு வெல்றதுக்கு தான் இறை கோட்பாடுகளுக்கும் கிரக சக்திகள்கிட்டும் பஞ்சபூத சக்திகள்கிட்டும் நம்ம சில வேண்டுதலை வைத்து சில கோவில் குலங்கள் செய்து பரிகாரங்களாக செய்கிறோம். நாம் இந்த பிறவியில் நல்லது பண்ணியும் நமக்கு யோகங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய விதியை மாற்றக்கூடியது தான் பரிகாரங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரங்கள் எப்படி எந்த முறையில் சொல்லணுன்றதை நான் வந்து செய்யணுன்றதை சொல்கிறேன். அதாவது நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் ஆகிய அதாவது 5 அங்கங்களை கொண்டது பெயர் தான் பஞ்சாங்கம். ஸோ இந்த பஞ்சாங்களை கொண்டு நம்ம விதியை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பரிகாரங்கள் முறைப்படி. அதாவது வந்து திதியை அடிப்படையாக வந்து கொண்டு வழிபாடுகளை செய்தால் வந்து விதி மாறும். அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுளை பெறணும் ஒருத்தருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நாட்களை அடிப்படையாக வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுடைய பாவங்கள், அதாவது முன் பிறவியில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் செய்யக்கூடிய பாவங்கள் வந்து அகல நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வழிபாட்டை மேற்கொண்டு பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது மாதிரி நமக்கு உண்டான நோய்கள் வந்து தீர யோகத்தை அடிப்படையாக வைத்து வழிபட வேண்டும். காரிய வெற்றி, நம்மளுடைய காரியம் ஏதாவது கை கூடலை அப்படின்னு வருத்தப்படுறோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து கரணங்களையும் நட்சத்திரங்களையும் வைத்து வழிபாடு வந்து செய்யணும். இவ்வாறு திதி, நாள், யோகம், கரணம், நட்சத்திரம் ஆகிய பஞ்ச அங்கங்கள், அதாவது 5 அங்கங்களை கொண்டு வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நமக்குண்டான பிரச்சனைகளை விதியை வந்து மாற்ற முடியும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.